வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்தில நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, அ மான் ஊறுகாய். என்னடா இது மறுபடியும் சீமானா பத்தி பேசுறியா? அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அண்ணன் சீமான் அவர்கள பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, அதாவது வந்து இவங்க எந்த ஒரு மீட்டிங்க்கு போனாலும் சரி, எந்த ஒரு மக்கள் உடைய அரங்கத்துக்கு போனாலும் சரி, இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்க போயிட்டு பேசிட்டு வந்து, அத அதோட விட்டுட்டு வரமாட்டாங்க. அங்கிருந்து வந்து அங்க என்ன பேசினாங்களோ, அ விஜய் அணிலை தெறிக்கிவிட்ட சாட்டை, அணிலை துரத்திவிட்ட இடும்பாவான், அ தற்குறியை தாக்கிய சாட்டை, தற்குறியை தகர்த்தெறிந்த இடும்பாவானவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே பெருமை பேசிக்கிட்டு, இப்படியே வந்து வீடியோ போட்டு பொழப்போட்டிட்டு இருக்கிற சில பேர்த்துக்கோசரம் நான் அந்த வீடியோ பேசுறேன். இவங்க போய் உட்கார்ந்தோனே என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன எப்படி கழுவி ஊத்திருவாங்களோ அப்படின்ட்டு இவங்களே முன்கூட்டியே சொல்லிடுறாங்க. அரிசி கப்பலு, ஆ ஆமக்கறி, AK-74 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மானூரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முன்கூட்டியே சொல்லி விட்டுர்றாங்க. சொல்லி விட்டோம்னா நம்ம கலாய்க்கிறதுக்கு இடமே கிடைக்காம போயிருது. டேய் இதெல்லாம் நாங்க சொல்லி உங்கள கலாய்க்கிறோம்டான்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைவ்ல மணி, இந்த ரமேஷு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதியோடைய விர்ச்சுவல் வாரிசு இருக்காங்கல்ல, இவங்கலாம் வந்தா சொன்னா, "டேய் நாங்க கலாய்க்க வந்தோம்னு நெனச்சேன்டா அந்த சீன்லாம். ஏன்டா நீங்களே உங்கள கலாய்ச்சிக்கிறீங்க? நாங்க எதடா சொல்லி கலாய்க்கிறது உங்கள?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன அடுத்தது பேசுறதுன்னு தெரியாம பாவம் தவிச்சு போயிடுறாங்க. அத வந்து இவங்க வந்து உட்காந்தோனே என்ன பண்ணிக்கிறாங்க தெரியுமா? இவங்க பலவீனங்கள் எல்லாம் சொல்லிடுறாங்க. பலவீனம்னா என்ன? நாங்க அரிசி கப்பலும்பீங்க, அப்புறம் என்னவா ஆமக்கறிம்பீங்க, அப்புறம் ஆம ஓடு படகும்பீங்க, அப்புறம் என்னது அ செ இட்லிக்குள்ள கறிம்பீங்க, அப்புறம் சிலம்பம் கத்துக்கிட்டது சொல்வீங்க, குத்துச்சண்டை கத்துக்கிட்டு சொல்வீங்க, அப்புறம் என்ன மான் ஊறுகாம்பீங்க. இதானே சொல்ல போறீங்க? எங்கள பத்தி வேற என்ன சொல்லிற முடியும்? அப்படின்னு. இவங்கெல்லாம் இதெல்லாம் சொல்லி இவங்களே கலாய்ச்சிக்குவாங்க. அப்புறம் கடைசியில என்ன தெரியுமா? அ தாவேகாவை துரத்திவிட்ட நாம் தமிழர் கட்சி புலிகள் அப்படின்னு போட்டுக்குவாங்க அப்ப தம்ப்நெயில்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு அது வந்து என்ன சொல்றதுன்னு இவங்களுக்கு வந்து முன்கூட்டியே அவங்களே கலாய்ச்சிக்கிறாங்கப்பா. நம்ம எதுவுமே கலாய்க்கவே தேவையில்ல. நான் வந்து ஒரு 2, 3 இவங்க ப்ரோகிராம் பார்த்தேன். என்னென்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிறான் பார்த்தேன். அது குறிப்பா இந்த தனியரசு அண்ணன்னு ஒருத்தர் இருப்பாரு பாருங்க. அவரெல்லாம் வந்து வேற லெவலு. அவரெல்லாம் நீங்கலாம் எதுவுமே பேசவே தேவையில்ல. அவர் வந்து அவருடைய இத போய் பாருங்களேன். அந்த ஒரு ஒரு மக்கள் அரங்கம், இந்த மக்களுடைய அந்த சில நிகழ்ச்சிகள் நடக்கும். இந்த தந்தி டிவி, புதிய தலைமுறை அந்த மாரி ஆ சில சேனல்கள்ல அந்த மாரி நடக்கும். சத்தியம் டிவி இந்த மாரிலாம். அதெல்லாம் நீங்க போய் பாருங்க. எப்படி எப்படி பேசிக்கிறாங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே செம காமெடியா இருக்கும். ஆ ஏன்னா, இவங்கலாம் பொய் தான் பேசுவாங்க. பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும். "எதுக்குடா இப்படி பொய்யா பேசிட்டு திரியிறான். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி பொய்யா பேசிக்கிட்டு திரியிறான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இவரெல்லாம் பொய் ஒ ஒ சீட் எடுக்கவே தேவையில்ல. இவரு முகரை பார்த்தாவே தெரியுது பொய் தான் பேசுவான்னு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி இருக்கும்ல. அந்த மாரி இவனுங்கலாம் பார்த்தாவே தெரிஞ்சு போயிரும். இவனுங்க முகரைய பார்த்தாவே தெரிஞ்சு போயிரும். இவங்கலாம் எல்லாமே பொய் பேசி தான் திரியிறாங்கன்னு. பொய் பேசினா தான சோறு கிடைக்கும் அப்படிங்கிற மாரி, எங்களுக்கும் பசிக்கும்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்கல்ல. அந்த மாரி ஒரு காமெடி இருக்கும். அத பார்த்துருப்பீங்க. அந்த மாரி தான் இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்க போய் உட்காந்துக்கின்னு, எப்படி எப்படி தளபதி வந்து திட்டணுமோ காலையில 10 ப காலையில 8:45க்கு வரணும் உங்க தலைவரு. ஏன் 9:45க்கு வீட்லருந்து கெளம்புனாரு? அப்படின்னு கேட்டாங்களே. நாமக்கல்ல எந்த அசம்பாவிதம் நடக்கல. எந்த உயிரும் போகல. ஆனா, அத தான் ஃபர்ஸ்ட்டு மெயினா வைக்கிறாங்க. 12 மணிக்கு வரேன்னு சொன்ன உங்க தலைவரு, ஏன் 7 மணிக்கு வந்தாரு? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 12 மணிக்கு வரேன்னு போட்டிருக்கு. நான் போட்டிருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லல. கூட்டம் வராதோ என்னமோ! அப்படின்னு சொல்லிட்டு கேதர் பண்றதுக்காக போட்டிருப்பாங்க. இவங்க வந்து குவார்ட்டரும், கோழி பிரியாணியும் வாங்கிட்டு வந்து எப்படியாவது ஒரு கூட்டத்த சேர்த்திரணும்னு ஒரு 1,00,00,000, 2,00,00,000, 5,00,00,000 வரலும் செலவு பண்ணி கூட்டிட்டு வர கூட்டம் தளபதி கூட்டம் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து 10,000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, 1,00,000 பேர் வந்து நிப்பான். ஏன்னா, தளபதியோட கிரேஸ் அப்படி, தளபதியோடைய வந்து வருகை அப்படி, அவருடைய கெப்பாசிட்டி அப்படி இதெல்லாம் புரிஞ்சிக்காம 12 மணிக்கு வரேன்னு போட்டிருந்தீங்க. ஏன் 7 மணிக்கு நைட் வந்தீங்கன்னு கேட்டா, 3 மணிலிருந்து நைட்டு 10 மணி வரலும் பர்மிஷன் இருக்கு. 10 மணிக்கு மேல ஏன் வந்தீங்கன்னு கேட்டிருந்தா, ஒரு நியாயமான கேள்வி. ஏன் 7 மணிக்கு வந்தேன்னு கேட்டா, நான் என்ன சொல்றது? இப்ப கல்யாணம் 3 டூ 10ன்னு வச்சுடுறாங்க. நம்ம எந்த டைம் வேணாலும் போய் மக்கள வாழ்த்திட்டு வந்துரலாம். அவ்வளோதான் சிம்பிள் விஷயம். இது கூட தெரியாத ஒரு தற்குறி வந்து நம்பள தற்குறிம்பானுங்க. அதெல்லாம் வந்து இவனுங்களுக்கு என்ன சொல்றது? சில விஷயங்கள் எல்லாம் நம்ம எடுத்து வெளிய சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், இது வேற லெவல் டிபேட் ஆயிரும். அதனால வந்து இது வந்து நம்ம வந்து சுருக்கமா சொல்லி முடிச்சுக்கலாம். ஏன்னா, இவங்கள வந்து இதுக்கு மேல நம்ம வந்து ஒருத்தரும் போய் அவங்க அப்படி, இப்படி, இப்படின்னு பேசிலாம் நம்மலாம் அவங்கள புரிய வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
இவங்கள வந்து நம்ம எதையுமே நம்ம பேசாம கடந்து போறது தான் தளபதி மாரி ஒரே ஒரு வாய்ப்பு. தளபதி வந்து இவங்கள ஏன் கண்டுக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்க வந்து தரம் தாழ்ந்தி பேசக்கூடிய ஆட்கள். அதனால வந்து தளபதி வந்து இவங்கள கண்டுக்க மாட்டாரு. இதே வந்து இவங்க நியாயமா, கரெக்ட்டா, அ எ ஒரு பெர்ஃபெக்ட்டா பேசியிருந்தாங்கன்னா, தளபதி வந்து இவங்கள கூப்பிட்டு வச்சு பேசியிருப்பாரு. இவங்கள வந்து மேடையிலயும் பேசியிருப்பாரு. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அண்ணன் சீமான் அப்படின்னு பேசுறதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கும். இவங்கள பார்த்தாரு, இவங்கள பேசுறத கேட்டாரு. கேட்டதுக்கு அப்புறம் இவங்களெல்லாம் நம்ம பேசணுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே சொல்றேன். நாம் தமிழர்ன்னு ஒரு கட்சி இருக்குது. அது கட்சி நடத்துறது சீமானு. சீமானுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுக்கு வந்து தெரியுமா? தெரியாதான்னே தெரியல. அவரு இன்னுமே நெனச்சுக்கிட்டு இருக்கிறாரு. 3ஏ 3 கட்சி தான் இருக்கு. டிஎம்கே, திமுக, அதிமுக, ஆ தமிழக வெற்றி கழகம் 3 தான் போட்டி போடுதுன்னு நெனச்சுட்டு இருக்காரு. நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்குது. அதுல 4 பேர் நம்மள திட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கூட விஜய் சாருக்கு இன்னும் தெரியாது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு அவதூறுகள எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. அவர் வந்து என்னன்னா என்ன யோசிப்பாருன்னு நான் சொல்லட்டுமா? அவரு வந்து இவங்களெல்லாம் திட்டி, இவங்கள ஏன் நம்ம பெரிய ஆளாக்கணும்? பெரிய ஆள் ஆக்கணுங்கிறத விட இவங்கலாம் திட்டுற அளவுக்குலாம் நம்மளுக்கு ஒண்ணும் ஒர்த் கிடையாது. அதாவது நான் யார வேணாலும் என்ன யாரு வேணாலும் எதுக்கலாம். ஆனா நான் யார எதுக்குறனோ அவன் தான்டா என் எதிரி. உண்மையிலே சொல்றேன். அது வந்து விஜய் சாருக்கு ரொம்ப பொருந்தும். இவர வந்து நீங்க எத்தன பேரு என்ன சொல்லி திட்டினாலும் சரி, என்ன கழுவி கழுவி ஊத்தினாலும் சரி, ஏன்னா விஜய் சார் வந்து அந்த விமர்சனத்துக்கு உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் 1992ஆம் வருஷம் டிசம்பர் 4ஆம் தேதி வெளியான நாளை தீர்ப்பு படத்துல வெளிய வரும்போது இந்த மூஞ்செல்லாம் காசு குடுத்து பார்க்கணுமா? இதுக்கு வந்து கடல பொரி வாங்கி சாப்பிடலாம். இந்த மூஞ்ச போய் தியேட்டர்ல காசு குடுத்து பார்க்கறதுக்கு. அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷன் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு 2025ல முதல்வர் அமைச்சரா ஒரு கேண்டிடேட்டா போட்டி போடுவாருன்னு சொல்லிட்டு, அன்னைக்கு டிசம்பர் 4ஆம் தேதி 1992ஆம் வருஷம் ஒருத்தனும் நெனச்சு பார்த்துருக்க மாட்டான். ஏன்னு கேட்டீங்கன்னா, காலம் எப்படி வேணாலும் மாறும். இந்த காலம் வந்து தள்ளிவுட்ட ஆள் தான் நம்ம தளபதி. இந்த காலத்துக்கு அவர் வந்து அடித்தளமிட்டது எப்பன்னு பார்த்தீங்கன்னா, 2003லயே அடித்தளமிட்டுட்டாரு. 2003ல அடித்தளமிட்டவர் வந்து 2013 வரலும் அவர் வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் வந்து மறைச்சு வைக்கிறது நல்லது அப்படிங்கிறதுக்காக, அ அதாவது மக்கள் அ இயக்கமா மாத்தி, மக்கள் இயக்கத்திலிருந்து அப்படியே படிப்படியா ரசிகர் மன்றத்த தூக்கி, அவங்கள எல்லாத்தையும் தொண்டர்கள் ஆக்கி, தொண்டர்கள வந்து தன்னுடைய கட்சியில இணைச்சு, நான் நேத்து போஸ்ட் ஒட்டுனவன், நேத்து வந்து பேனர் கட்டுனவன், நேத்து வந்து அண்ணனுக்கு வாழ்க கோஷம் போட்டவன், தியேட்டர்ல போய் முதல் சீட் எடுத்து படம் பார்த்தவன், இன்னைக்கு எல்லாருமே வந்து தளபதியோட பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய பிம்பம் அது. அது வந்து ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய உலகம் அது. அந்த உலகத்துல வந்து சில பேர் இப்போ நம்ம வந்து முள்ளும் முளைக்கும். சில நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பாறாங்கல்லும் இருக்கும். பெரிய மலைகளும் இருக்கும். எல்லாத்தையும் கடந்து தான் அந்த உலகம் வந்து எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கு. ஸோ, இந்த கல்லு என்னால தாங்க முடியலன்னு சொல்லிட்டு உலகம் விட்டுருமா? இந்த மலை என்னால தாங்க முடியலன்னு சொல்லிட்டு பூமி இறங்கிருமா? கிடையவே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் அந்த மாதிரி கட்டமைக்கப்பட்டிருக்கு. நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நீங்க வழியில போயிட்டுருக்கீங்க, டக்குன்னு பஞ்சர் ஆயிருச்சு சைக்கிளு. என்ன பண்ணுவீங்க? பஞ்சர் கடைய தேடி போய் ஒட்டிக்குவீங்க. அவ்வளோதான். ஏன்டா அந்த இடத்துல முள்ளு கிடக்குதுன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோமா? அந்த இடத்துல முள்ளு கிடக்கும். நாம தான் ஒதுங்கி போகணும் அப்படிங்கிறது வந்து நம்ம நாலேட்ஜ். அந்த முள்ள நாம ஏன் பார்க்கணும்? நம்ம பாட்டுக்கு வழியில நம்ம வழியில போயிட்டுருப்போம். இது வந்து தளபதியோட ஒரு கட்டமைப்பு. ஸோ, நீங்க என்னதான் திட்டினாலும், என்னதான் பேசினாலும், ஒரு செய்தி கூட தளபதி அவர்கள் காதுக்கு போகாது. அவரு வந்து இந்த மாரி விமர்சனங்கள வந்து தாங்கி, தாங்கி அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே கல்லாயிட்டாரு. ஆ கல்லாயிட்டு இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைய வந்து அவர் உருவாக்கிட்டாரு. அதனால நீங்க என்ன வேணாலும் பேசிக்கங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. நீங்க பேசுறத வந்து தமிழக வெற்றி கழகத்தினோட ஆதரவாளர்கள் அவங்களும் பேசுவாங்க. அதையும் தாங்கிக்கங்க. ஏன்னா, நீங்க பேசும்போது சர்க்கரையாவும், அவங்க பேசும்போது பாகக்காயாவும் இருக்காது. அவங்க உங்களுக்கு தகுந்த மாரி தான் பேசுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈவனா உங்கள விட அதிகமா அவங்களுக்கு பேச தெரியும். ஆனா, இருந்தாலும் சில கட்டுப்பாடுகளால கொஞ்சம் கம்மியா இருக்கிறாங்க. அவ்வளோதான். வேற ஒண்ணும் கிடையாது. முழுக்க முழுக்க வன்மத்த வச்சுட்டு பேசுனீங்கன்னா, அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்கு நான் பொறுப்பில்ல. வாய்ப்பில்ல ராஜா. தேங்க் யூ.